ஹலோ, வெல்கம் டு மோன் பெட்டி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டாப்பிக்கான அவுட்டர் அண்ட் இன்னர் பீயிங் அண்ட் கான்ஷியஸ்னஸோட தொடர்ச்சி தான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் டபுள் நேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இன்னர் அண்ட் அவுட்டர். இந்த இன்னர் நேச்சர்ன்னு அவர் குறிப்பிடுறது சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்ட்ஸ் தான். இந்த இன்னர் நேச்சர் இறைவனோட நேரடி தொடர்பில் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவுட்டர்ன்னு அவர் குறிப்பிடுறது மென்டல், வைட்டல் அண்ட் ஃபிசிக்கலை தான். இது 3 பார்ட்ஸும் அறியாமையினால் உருவாக்கப்பட்டவை. அதனால் அதில் நிறைய குறைபாடு, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன். இப்போ ஒரு பையனை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த பையனுக்கு 2 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் எப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிற, அதாவது நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற பசங்க. அந்த பசங்க கூட இவன் சேரும்போது ரொம்ப நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவான். அதே மாதிரி லைஃப்பில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் அடைவான். அந்த பையனுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, ரொம்ப மோசமான பண்பெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு நல்ல குவாலிட்டிஸே இருக்காது, எல்லாமே பேட் குவாலிட்டிஸ், பேட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே இருக்கும். அந்த பசங்களோட இந்த பையன் சேரும்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அது எல்லாத்தையும் லைஃப்பில் பண்ணிகிட்ருப்பான். அந்த பசங்களோடு சேரும்போது இவனால் அவ்வளோ முன்னேற்றம் அடையவே முடியாது. ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை எப்படி இந்த நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அதே மாதிரி தான் இந்த கெட்ட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையும் அவன் ட்ரீட் பண்ணுவான். 2 பேரையும் இவனுக்கு ரொம்ப ஒரு இன்எவிட்டபிள் பீப்புள் இன் ஹிஸ் லைஃப்னு சொல்லலாம். இந்த பையன் இப்படியே பழகிட்டே இருக்கான். இப்படியே இருக்கும்போது இவனுக்கு ஒரு நாள் இவனுக்கு புரிய வருது, இந்த பசங்க கூட சேர்ந்தால் ரொம்ப தீய பழக்கத்துக்கெலாம் நம்ம ஆளாகிறோம், நம்மளுக்கு ரொம்ப லைஃப்பில் ஒரு முன்னேற்றமே வரல அப்படின்னு அவனுக்கு ரியலைசேஷன் வருது. ஸோ அவன் அப்போ என்ன பண்ணுறான், இந்த நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இவனுக்கு இவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த பசங்களையும் அவனால் கம்ப்ளீட்டாக ஒதுக்க முடியல. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்னால திரும்பி அவங்க கூட போய் பழகுறான். அப்போ திரும்பி அவங்க கூட சேரும்போது அவன் நிறைய கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணுறான், தீய பழக்கத்துக்கெலாம் திரும்பி ஆளாகிறான். என்ன தான் அவனோட அறிவுக்கு புரிஞ்சாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம், இவங்க சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் இவனால் விட முடியல. ஏன்னா அவங்க மேலே அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பற்று இருக்குது. இதே பையன் கொஞ்சம் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக இவனுக்கு புரிய வந்து இவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறான். இந்த பசங்க கூட என்ன தான் இவன் சேர்ந்தாலும் அவங்கனால அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறுதில்லை. அவன் கம்ப்ளீட் குட்டாக மாறிடுறான். இந்த இடத்துல தான் மற்ற யோகங்களுக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட யோகத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது மற்ற யோகங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பேட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக விலக்கிடு, அவங்க கூட நீ இனிமேல் சேரவே சேராது அப்படின்னு மற்ற யோகம் சொல்லும். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரோட யோகம் என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க சரியில்லையா, அவங்கள நீ ஃபஸ்ட்டு அவங்கனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, நீ கம்ப்ளீட் குட்டாக மாறிட்டு அவங்களையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம அப்படியே பகவான் சொல்ல வர விஷயத்துக்கு பொருந்தி பார்க்கலாம். இந்த கெட்ட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொன்னேன்ல, அவங்கள நம்ம லோவர் நேச்சரான வைட்டல், மென்டல், ஃபிசிக்கலுக்கு ஒப்பிடலாம். அதே மாதிரி நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸான சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்ட்ஸ்க்கு நம்ம ஒப்பிடலாம். எப்போவுமே நம்ம சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்ட்ஸு நம்மளை டிவைன் கூட ஒரு டச்லேயே வச்சுருக்கோம், டிவைனை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி இந்த லோவர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளை அறியாமையை நோக்கி தான் தள்ளும். ஸோ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதில் என்ன சொல்லார்னா, நம்ம சாதனை பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரே செகண்டில் எல்லா விஷயத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இன்னர் அனுபவம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னர் அந்த லைட் இருக்குல்ல, அது மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் போய் நிரம்பி கம்ப்ளீட்டாக அது நிரம்புற வரைக்கும் இந்த குறைபாடு சரியாகாதுன்னு பகவான் இதில் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.